வீட்டுக்குள்ள வந்த நேரத்துலேருந்தே இப்போ வரைக்குமே கூட ஜாக்லின் ஒரு மாதிரி சிடுன்னு கொஞ்சம் லைட்டாக எப்போ பார்த்தாலும் கோபமும் வெறுப்புமா. அது எப்படி நான் வரத்துக்கு முன்னாடியே நீங்களாகவே ஆண்கள் சொல்ற விதிகளெல்லாம் ஏற்றுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஒத்துக்கலாம், அது எப்படி என்ன கேட்காம நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுலேருந்தே கொஞ்சம் பிடிவாத பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் லைட்டாக கோபப்பட்டுட்டு அதே விஷயத்தையே திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஜாக்லின் என்ன மைண்ட் செட்டில் வந்திருக்காங்க அப்படின்னா, வந்தோடனே கண்டென்ட் கொடுக்கணும், இல்லை வந்தோடனே தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை காமிச்சிடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்காங்க போல. அது ரொம்ப நல்ல யுக்தியும் கூட. அவங்களுடைய போராட்டம் இப்படியே போயிட்டே இருக்கு. சக பெண்களான சுனிதாலேருந்து இன்னும் ஒரு வந்து ஜாக்லின் மேல கொஞ்சம் லைட்டா விருப்ப காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அது எவிக்ஷன் ப்ராசஸ்லயுமே தெரிஞ்சது. அடுத்ததா ஆண்கள் வெர்சஸ் பெண்கள் இந்த வீட்டை ரெண்டா பிரிச்சு ஆல்ரெடி பஞ்சாயத்துக்கான மணி அடிச்சிட்டாரு பிக் பாஸ். சோ அந்த மணியை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் இல்லையா, அதனால பெண்கள் ஆண்களுக்கும் ஆண்கள் பெண்களுக்கும், அதாவது உங்க எல்லைக்குள்ள இவங்க வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான விதிமுறைகள்லாம் போடலாம் அப்படின்னு கேட்க, ஆண்களுக்கான விதிமுறைகள் எல்லாத்தையுமே ஒரு பிரதிநிதியா போயிட்டு முத்துக்குமரன் உள்ள பிக் பாஸ் கிட்ட கன்ஃபெஷன் ரூம்ல சொல்லிட்டு வந்தாரு. அதே மாதிரி பெண்களுக்கான விதிமுறைகள் என்ன அப்படின்றத சாச்சனா போயிட்டு பெண்களுக்கான பிரதிநிதியா சொல்லிட்டு வந்தாங்க. எல்லா விதிமுறைகளையுமே பொறுமையா கேட்ட பிக் பாஸ், இதெல்லாம் நீங்க உங்களுக்குள்ளே போட்டுக்கிட்ட ரூல் தான், பட் அது எதுவுமே எனக்கு அப்ளை ஆகாது அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா அப்படின்றத கொஞ்சம் தெளிவா சொல்லி முடிச்சிட்டு, ஓகே நீங்க சொன்ன ரூல்ஸ்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், இதை வச்சு நான் ஒரு ரூல் புக் தயாரிச்சு உங்கள்கிட்ட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே அனுப்பிட்டாரு. அடுத்ததான் அந்த 24 மணி நேரத்துக்கான நாமினேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ சாச்சனா எப்படி பலியாடா மாறினாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்னாடி போயிட்டு நாமினேஷன் பண்ண போன பலருமே சாச்சனா ரொம்ப நல்ல பொண்ணு தான், சின்ன பொண்ணு தான், திறமையா விளையாடுறாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வலிக்காத மாதிரி தடவி கொடுத்து அப்புறமா பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா கத்திய உள்ள இறக்குனாங்க. அதாவது இதெல்லாம் சொல்லிட்டு ஆனா அவங்க வெளில போக தயார்னு சொல்லிருக்க கூடாது அப்படின்ற காரணத்தை ரொம்பவே இறக்கத்தோட சொல்லி நாமினேட் பண்ணாங்க. இந்த இடத்துல ஃபேட்மேன் ரவீந்திரன் அவருடைய அந்த ஸ்ட்ராட்டஜியை பாராட்டியே ஆகணும். கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி பிசிக்கலி தான் சரியில்லை, தன்னை வெளியேற்றதுக்கான காரணத்தை நிறைய இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு அவருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு போல. அதனால முன்னாடியே போயிட்டு சாச்சனாவோட பேரை அவர் நாமினேட் பண்ணது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப அந்த பேரை சொல்லி மற்றவங்களோட மனசுலயும் அதை பயங்கரமா ஏற்றி விட்டுட்டாரு. இது நல்லாவே வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். என்ன நான் காப்பாத்திக்கணும், அதனால சாச்சனாவை நாமினேட் பண்றேன், சாரி டாஸ்க் விதிகள் அவங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லி ஜாக்லின் இந்த நாமினேஷனுக்கு சொன்ன காரணங்களால சாச்சனா புண்பட்டுட்டாங்க போல. அடுத்து அவங்க பேச எந்திரிச்சு வரும்போது கண் கலங்கி பேச முடியாம அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. மத்தவங்க ஆறுதல் சொன்னாங்க. அப்படி இருந்தாலுமே கூட அதிகமான நாமினேஷன்களை பெற்ற சாச்சனா வெளியேற்றப்படுவதாக பிக் பாஸ் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாரு. சோ அவங்களுடைய பயணம் ஒரே நாள்ல முடிவுக்கு வந்துருச்சு. தனக்கு வழங்கப்பட்ட மாடல் டிராஃபியை கீழே போட்டு உடைக்கும் போது சாச்சனாவுடைய அந்த சோகம் பயங்கரமா அதிகமாச்சுன்னு சொல்லலாம். பாவையா சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பெரும்பாலானோர் வருத்தப்பட்டது நமக்கு பச்சையாவே தெரிஞ்சது. அவங்க உண்மையாவே தான் வருத்தமும் பட்டாங்க. ஏன்னா ஒரு போட்டி ஆரம்பிக்குது, 24 மணி நேரம் தான் ஆகுது. அந்த பொண்ணு எவ்வளவு கனவுகளோட அந்த வீட்டுக்குள்ள வந்திருப்பாங்க, வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட வெளில இருக்கிற நண்பர்கள்ட்ட என்னெல்லாம் சொல்லிட்டு வந்திருப்பாங்க. இப்படி எந்த நியாயமுமே இல்லாம 24 மணி நேரத்துல அவங்களுடைய கனவுகளை சதைச்சு வீட்டை விட்டு வெளில அனுப்புனது அப்படின்றது கண்டிப்பா ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பட் எப்படியாக இருந்தாலும் வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்ற பேர்ல மறுபடியும் இந்த சாச்சனா இதே வீட்டுக்குள்ள திரும்ப வரதான் போறாங்க அப்படின்றது நமக்கு மட்டும் இல்ல, உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ்க்குமே தெரிஞ்சிருந்துச்சு. ஏன்னா முன்னாடி சீசன்கள்ல நிறைய பேர் இந்த மாதிரி பார்த்திருக்கோம். அவங்களுமே பரவாயில்லமா எப்படியாவது திரும்ப வீட்டுக்குள்ள வருவ அப்படின்ற மாதிரி ஆறுதல் சொல்லி அந்த பொண்ணு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேக் பண்ணி வீட்டை விட்டு வெளில அனுப்பிட்டாங்க. இந்த பிக் பாஸ்க்குன்னு சில செட் ஆஃப் விதிமுறைகள் இருந்தாலுமே கூட அப்பப்ப இந்த மாதிரி தேவையில்லாத கோக்குமாக்கான விதிகள் எல்லாம் போட்டு ஆட்டத்தை ஒரு மாதிரி பண்ணி விட்டுருவாரு பிக் பாஸ். மக்களினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் போட்டியாளர்களோட எவிக்ஷன் நடக்கும் அப்படின்ற ஆதாரமான நம்பிக்கைகளை இந்த மாதிரி இடங்கள்ல கேலி கூத்து ஆக்கிடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சரி அடுத்து ரசத்தை ஊத்து அதுல பூனை கிடக்குதான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாச்சனாவுடைய விஷயம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் அடங்கி முடிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்ததா வீட்டுக்கான அந்த கேப்டனுக்கான டாஸ்க ஆரம்பிச்சாரு. மியூசிக்கல் சேர் மாதிரி நடந்த இந்த காம்படிஷன்ல ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் மோதிக்கிட்டாங்க. இறுதியா தர்ஷிகா இந்த வீட்டுக்கான முதல் பெண் கேப்டனாக மாறி பிக் பாஸ் சீசன் 8ல இந்த வீட்டோட முதல் கேப்டனா மாறி இருக்காங்க. இதோட அடுத்த வாரத்திற்கான நாமினேஷனையும் சுட சுட ஆரம்பிச்சிட்டார் பிக் பாஸ். ஒரே நாள் ஆயிருந்தாலுமே கூட இந்த 18 போட்டியாளர்களுக்கு இடையே 24 மணி நேரத்திற்குள்ள ஏற்பட்ட விரோதங்களும் உரசல்களும் இந்த நாமினேஷன் வாக்குமூலத்தில் எதிரொலிச்சது. பலரும் பல்வேறு விதமான காரணங்களை சொல்லி 2 பேரா நாமினேட் பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தாங்க. இதுல ரவீந்திரன் அவர் மேல சராமரியான வாக்குகள் விழுந்தன. முக்கியமா அவருடைய அந்த பிசிக்கல் கண்டிஷன் இங்க இருக்கிறதுக்கு அவர் ஏற்புடையவரா இல்ல, அவரால் சில டாஸ்க்குகளை பண்ண முடியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் உண்மையும் கூட. அந்த கேப்டன் டாஸ்க்ல அந்த ஆண்கள் அணியும் பெண்கள் அணியும் மோதிக்கிட்டப்போ அவரால் ஓடவே முடியல. அவர் கொஞ்சோண்டு ஓடி போயிட்டு அதுக்கே பயங்கரமா வேர்த்து விறுவிறுத்து மூச்சு வாங்கி ரொம்ப வருஷம் கழிச்சு ஓடுறாராமா. உடனே ஓட முடியல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டாரு வேற. இப்படி இருக்கிற ஒருத்தர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற டாஸ்க்குகள் எல்லாம் எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? ஆள் நல்லா பேசுறாரு, மென்டலி ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியோட இருக்காரு அப்படின்னாலுமே கூட பிசிக்கலி அவரால் வீட்டுக்குள்ள எவ்வளவு நாள் சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறதுனால பல பேரும் அவருக்கு தங்களுடைய நாமினேஷன் வாக்குகளை போட்டாங்க. அடுத்ததா பெண்களின் விரோதத்தை சம்பாதிச்சுக்கிட்ட ஜாக்லின் அவங்களுக்கும் அதிக வாக்குகள் விழுந்தன. ஆக முதல் வாரத்துல அதிக அளவில் நாமினேட் செய்யப்பட்டு எவிக்ஷன் வரிசையில் நிக்கிறவங்க ஜாக்லின், ரவீந்திரன், அருண் பிரசாத், முத்துக்குமரன், சௌந்தர்யா மற்றும் ரஞ்சித். ஒரே நாள்ல இத்தனை சம்பவங்கள் நடந்துருச்சு, அதுவும் முதல் நாள்லயே. இனி வரப்போற நாட்கள்ல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.